இந்த 8 போட்டு நடக்கிறதுன்றது பயங்கர ஃபேஷனேட். நீங்க சொல்லி அதை ஒரு தம்ப்நெயிலா வச்சு அது ஒரு என்னடா இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன டாக்டர் நடக்குது? 8 ஏன் போட வேணாம்னு நீங்க ஏன் நாட் அட்வைசபிள்னு சொல்றீங்க? 8 போடும்போது நம்ம கால் நடக்கிறது ஸ்ட்ரெயிட்டா வச்சு நடக்கிறதுக்கு தான் இருக்கு. ஸோ நம்ம காலில் 4 லிகமெண்ட்ஸ் இருக்கு. திருப்பி இன்னொரு எஸ்ஏ கொஸ்டினே கேட்டீங்க. உங்களுக்கு 100க்கு 100 தான். ஸோ இதில் வந்து மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியல் கொலாட்ரல், லேட்ரல் கொலாட்ரல் 2 லிகமெண்ட் இருக்கு 2 சைட்லையும். அதுதான் முட்டி இந்த சைடு அந்த சைடு போகாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது போக உள்ள கிராஸில் ஒரு லிகமெண்ட் இருக்கும். ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். இந்த 4 லிகமெண்ட் தான் முட்டியை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு. நம்ம இப்படி 8 போட்டு நடக்கும்போது இந்த கால் நேராக வச்சு நடக்க முடியாது. இப்படி தான் நடக்க போகிறோம் கோணலாக. ஸோ இப்படி மாற்றி மாற்றி நடக்கும்போது உங்களோட மீடியல் கொலாட்ரலும் லேட்ரல் கொலாட்ரலும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க நடக்கும்போது. ஸோ அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்களுக்கு வெர்டிகோ அதெல்லாமே இருக்கும், தலை சுத்தல்லாம் இருக்கும். ஸோ அவங்கள போட்டு நீங்கள் 8 போட்டு நடன்னா ஒரு 4 வாட்டி நடந்ததும் ஒன்றா மயக்கம் போட்டு விழுவாங்க. அப்படி இல்லாட்டி முட்டியில் வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். முட்டிக்கு நல்லது கிடையாது. ஸோ அது வந்து இந்த லிகமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால ஆர்த்தரைட்டிஸ் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த மீடியல் சைடில் உள்ள லிகமெண்ட் ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்கும். அதை போட்டு இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா கண்டிப்பாக தேய்மானம் ஜாஸ்தி ஆகிடும். ஃபைன் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். எல்லா கேள்விக்கும் தெளிவாக பதில் சொல்லிட்டீங்க. அதாவது சாதாரணமாக சுத்தமாக என்ன படிக்காதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓஹோ முட்டி இப்படி தான் போல அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. நாங்களுமே அதான் செய்கிறோம். ரொம்ப சந்தோஷம், நன்றி. நீங்கள் கடைசியாக நம்ம நேயர்கள்கிட்ட டைரெக்டாக ஒரு நிமிஷம் நீங்கள் ஏதாவது பேசணும்னா பேசலாம். நான் மெயினாக சொல்கிறது அதே தான். என்னோட சென்னை ஆர்த்தோன்னு என்னோட வெப்சைட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அதோட டேக்லைனே மூவ்மெண்ட் இஸ் லைஃப். ஸோ மூவ்மெண்ட் இஸ் லைஃப் இஸ் வாட் ஐ ஃபாலோ. அதாவது நான் எல்லாருக்கும் சொல்கிறது இது மட்டும்தான். எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்களோட இருக்க போகிறது உங்கள் அண்ணன் தம்பி ஒய்ஃப் ஃபேமிலி யாரும் கிடையாது. உங்களோட இருக்கக்கூடியது உங்களோட உடல் தான். அதை நீங்கள் பத்திரமா நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்கள் வயதான காலத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. என்கிட்ட வந்து முட்டி மாற்றிக்க போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் சின்ன வயசுலேயே 20 வயசாக இருக்கட்டும், 25 வயசாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரொம்ப லேட் ஆகிட்டீங்க 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா கூட இப்போவும் சரி, நீங்கள் தயவு செய்து ரெகுலர் எக்ஸசைஸை ஆரம்பிங்க. உடல் பருமானம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கடைப்பிடிங்க. டயட் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா? ஏன்னா உங்கள் உடம்புக்குள்ளே என்னெல்லாம் போகுதோ அதுதான் உங்கள் உடலோட ஆரோக்கியத்தையும் டிசைட் பண்ணுது. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதெல்லாமும் கேர்ஃபுல்லாக உங்கள் டயட்டிஷியனை பார்த்து எது ஹெல்தி உங்களுக்குன்றதை பார்த்து நல்லா சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க, உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் உங்களோட இருக்க போகிறது உங்கள் உடல் தான். அதை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட வயதான காலம் உங்களோட ஏஜ்டு இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் யாரோடையும் டிபெண்ட்டாக இருக்க மாட்டீங்க. இண்டிவிஜுவலாக கம்ஃபர்டபுளாக வாழலாம். ஸோ மூவ்மெண்ட் இஸ் லைஃப், எக்ஸசைஸ் அண்ட் ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.